ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் ஆவலர்கள் புகழும் நாடே கோடமாலை பொழியும் நாடே குளிர்ந்ததென்று வீசுநாடே மானிருந்து விளையாடும் மயிலிருந்து விரித்தாடும் தேனிருந்து கனி சொரியும் தார்காவள்ளி பட்டணத்தை தார்காவள்ளி பட்டணத்தை தர்கராசில் ஆண்டு வர தார்காவள்ளி பட்டணத்தை ஆண்டு வர ஆண்டவனாக விளங்கக்கூடிய தார்காவள்ளி பட்டணத்தை ஆமா மதன தர்க்கராசன் ஆண்டு வருகிறார் தார்காவள்ளி பெண்கொடியாளை மணமுடித்து அந்த மதன தர்க்கராசனும் ஆமா மங்கையாகப்பட்ட தார்காவள்ளி பெண்கொடியாளும் மன்னவரும் தேவியுமாகவே தார்காவள்ளி பட்டணத்திலே ஆண்டு வரக்கூடிய நாளையில் அந்த தர்க்கராசனுக்கோ தார்காவள்ளி பட்டணத்திலே இவ்வளவு செல்வாக்கு இருக்கு தெரியுமா? என்ன செல்வாக்கோடு ஆண்டு வருகிறார்? பாலாலே குறைகள் இல்லையே பாக்கியத்தாழ்வோ இல்லையே சொந்தாலே குறைகள் இல்லையே தாழ்வோ இல்லையே ஆடுகளாம் ஆடுகளா ராசனுக்கு கவலை மெத்த உண்டு கவலை குறைவு கிடையாது பொருளால் தாழ்வு கிடையாது
ஆமா மண்ணால் குறை கிடையாது. கிடையாது. மன்னனான தர்க்கராஜனுக்கு ஆமா பாலோடு பவுசோடு பொன்னோடு பொருளோடு ஆமா ஆண்டவர்களானே மதன தர்க்கராஜன் சரி இறைவனுடைய கிருபையாலே பொன்னோடு பொருளோடு ஆண்டு வரக்கூடிய நாளையில் அந்த மதன தர்க்கராஜனுக்கோ பிள்ளை கிடையாது. கிடையாது. மதலை இல்லாத காரணத்தினால் ஆமா ஆண்டவன் கிருபையாலே கிருபையாலே இறைவனுடைய அருளாலை பிள்ளை இல்லையே என்று ஆமா அந்த மதன தர்க்கராசனோ சரி அழகாக தவம் இருக்கிறான். தவம் இருக்கிறான். தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் வேண்டும். தனக்கு ஒரு மதலை வேணும் என்று வேணுமே அந்த தர்க்கராஜன் தவம் இருக்கிற போது ஆமா அந்த மதன தர்க்கராசனுக்கோ எந்த குறையும் இல்லாததால் ஆமா பகவானுடைய கிருபையாலே 12 வருடம் தவம் இருக்கிறார். தவம் இருக்கிறான். தவம் இருக்கக்கூடிய தவநிலையானது சரி ஆதி கரை கண்ட பகவானிடத்திலே வருகிறது. இறைவனுடைய கிருபையாலை அப்படி தவமானது வருகிற போது ஆண்டவன் பார்த்தார். ஆமா ஆகா ஆகா மதன தர்க்கனோ தவம் இருக்கா. ஆமா அவளுக்கு நாமல் மதலை வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாக விளங்கக்கூடிய சாட்சாதி சிவபெருமான் என்னம்மா செய்கிறார்? பார்வதியால் முகம் பார்த்து சிவம் கூறுகிறார். வாடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் மதன தர்க்கராசனுக்கு மதலையாது இல்லையடி பிள்ளை இல்லா கவலையாரே மதலை இல்லா கவலையாரே மதலை இல்லா கவலையாரே மன்னன் தர்க்கந்தவம் இருக்கா. அடியே பார்வதி பார்வதி மதன தர்க்கராசனுக்கோ மதலை கிடையாது. கிடையாது. தர்க்கராசனுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் அந்த தர்க்கனுக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி சிவபெருமான் ஆமா தர்க்கராசனுக்கு நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும் பிள்ளைக்களி தீர்க்க வேண்டும். ஆமா நான் 19 வயதிலே நான் உன்னை பாரமாலை எடுத்து வருவேன் என்று சொல்லும் நேரம் ஆமா நமது பேரும் புகழும் படைத்த ராமானுஜம்பதியால் அந்த மதன தர்க்கராசனுக்கு பிள்ளையாக பிறக்க கட்டளையிட்டார். பார்வதியை ஒரு சின்ன குழந்தையாக்கி அந்த தர்க்கராஜன் தவம் இருக்கக்கூடிய தாமர தடாகத்திலே ஒரு தாமரப்பூவிலே பார்வதியை குழந்தையாக்கி போட்டார். தர்க்கராஜரோ கண்முழித்து பார்த்தார். ஆமா ஆண்டவன் பார்த்தார். பிள்ளையாக பார்வதியால் நினைத்தால் மதன தர்க்கனோ குழந்தைய கொண்டு வந்தான். ஆமா அழகாக தார்காவள்ளி பட்டணத்தில் அலங்காரம் செய்தார். அந்த தர்க்கராஜன் எடுத்த குழந்தைக்கு ஆமா தயாதனி பார்வதி என்று பெயர் கொடுத்தார். தயாதனி பார்வதி என்று பெயர் கொடுத்து அந்த அருமை மகள் பார்வதியை ஆமா தர்க்கராஜன் வளர்த்து வருகிறார். பாலூட்டி அந்த தர்க்கராஜனும் தன்னுடைய பிள்ளை தயாதனி என்ற பார்வதியை வளர்த்தான்.
எப்படி வளர்த்து வருகிறான் மதனதற்கன் எப்படி அம்மா வளர்த்து வருகிறார் தரையிலே விட்டால் தண்டைக்கால் நோகும் என்று பார்வதியை வளர்த்தான் வாலிபமாக்கினார் தர்க்கராஜனுடைய திருமகள் பார்வதியோ 16 திருவயதிலே பக்குவதி அடைந்தாள் தார்காவள்ளி பட்டணத்திலே பக்குவதி அடைந்த போது ஆமா அந்த பார்வதியாருடைய திருவழகை பார்க்க முடியவில்லை பக்குவதி அடைந்த பார்வதிக்கு பூப்புனித நீராட்டு விழா நடத்துகிற போது அந்த தர்க்கராஜனுடைய மைத்துனமார்கள் 56 பேர்கள் ஆமா 56 மாம மக்களும் பார்வதியும் உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு என்று பெண் கேட்டார்கள் ஆமா உடனே தர்க்கன் பார்த்தார் 56 மாம மக்கள் இருக்க பிள்ளையை யாருக்கென்று கொடுப்பது ஐயா மைத்துனமார்களே ஆமா எல்லாரும் உனக்கு எனக்குன்னு சண்டையிட்டால் ஆமா இருக்கக்கூடிய ஒரு மகளை நான் யாருக்கும் ஆளையிட்டு கொடுப்பேன் அதனால ஐயா மைத்துனர் தர்க்கராஜனே சரி உங்கள் மகள் 56 பேரு மாம மக்களுக்கும் வேணும் என்று கேட்டார்கள் ஆமா உடனே ஐயா தர்க்கராஜனே சரி ஒரு பந்தலை அலங்கரித்து பந்தலுக்குள்ள மாப்பிளமார்களை அமர வைத்து பார்வதி கையிலே மாலையை கொடுத்து எரிய சொல்லணும் ஆமா அந்த மாலை யார் கழுத்தில் விழுகிறதோ அவர்கள் பார்வதியை மாலை சூடலாம் ஆமா என்று 8 நாளாக சரி தார்காவள்ளி பட்டணத்திலே பறையடித்துக் கொண்டிருக்கிறான் பறையோசக்காரன் ஆமா அப்படி பறையடித்து வருகிற நேரத்தில் அங்க யார் வருகிறார் படி அழங்கும் பரமசிவாம் பாங்குடனே வருகிறாரே அடியழகோ பரமசிவன் பங்குடனே வருகிறாரே ஆளி நல்ல நேரை எடுத்தார் நாடெல்லாம் படி அளந்தார் நாடு நல்லே அரிணை எடுத்து நாடெல்லாம் படி அளந்தார் ஆளாக்கு தினை எடுத்து அவனை எல்லாம் படி அளந்து ஆளாக்கு அரிணை எடுத்து அவனி எல்லாம் படி அளந்து படி அளந்து வரும்போது படி அளந்து வரும்போது பரமசிவான் கண்டு விட்டார் படி அளந்து வரும்போது பரமசிவன் கேட்கிறார் அளந்து வரும்போது ஈஸ்வரன் கேட்கிறார் பரையோசக்காரன் முகம் பார்த்து பரையோசக்காரன் முகம் பார்த்து பரமசிவான் கூறுகிறார் பரையோதக்காரா ஆமா நீ என்னை பரையோதடிக்கிறாய் என்று ஆண்டவன் கேட்டார் ஐயா நான் தார்காவள்ளி மட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய தர்க்கராஜனுடைய திருமகள் ஆமா பார்வதிக்கு மாலை சுழட்டு விழா வைத்திருக்கிறார்கள் யாருடைய கழுத்திலே அந்த மாலை விழுகிறதோ அவர்கள் பார்வதியை மாலையிடலாம் என்று சொன்னார் ஆமா உடனே பார்த்த ஆகா தர்க்கராஜனுக்கு பிள்ளையாக பிறந்திருப்பது நம்மளுடைய மனைவி அல்லவா தர்க்கராஜனுக்கு போய் பாடம் கற்பிக்க வேண்டும் ஆமா என்று பகவான் சரி 56 மாம மக்கள் கூடியிருந்த பந்தலிலே அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா அம்மா பார்வதியை மாலையிட வருகிறார் அவர் எப்படி வருகிறார் தெரியுமா கோவண்ட ஓரே
கட்டினாக 500 அடி போய் விழுவார் ஆண்டி போலே வடிவம் கொண்டு ஆண்டி போலே வடிவாங்கொண்டு வடிவோங்கொண்டு வடிவாங்கொண்டு வடிவோங்கொண்டு சிவபெருமான் வருகிறார் வடிவோங்கொண்டு ஆண்டி போலே வடிவம் கொண்டு ஆண்டவன் வருகிறார் ஆமா இறைவனுடைய கிருபையாளை பண்டார வடிவம் கொண்டு வந்தார் பரமசிவன். ஆமா தர்க்கராஜன் பந்தலுக்கு வெளியிலே உட்கார்ந்திருந்தார். 56 மாம மக்கள் அமர்ந்திருந்தார்கள். ஆமா அழகு மாலை சூட்டு விழா நடந்தது. முதலாவது மாலை சூழட்டு விழா நடந்தது. ஆமா பரமசிவன் கழுத்திலே விழுந்து விட்டது. இரண்டாவது மாலையை சுழட்டி எரிந்தார். அதுவும் பரமன் கழுத்திலே விழுந்து விட்டது. ஆமா 56 மாம மக்களும் பார்த்தார்கள் இந்த பண்டார கிழவனிடத்தில் ஏதோ காரியம் இருக்கு என்று. ஆமா ஊருக்கு மேல்புற இருக்கிற பிள்ளையார் கோயிலே கொண்டு போய் இந்த பரம்பொருளை கட்டி வைத்தார்கள். ஆமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை கட்டி வைத்துவிட்டு பட்டத்து யானை அலங்காரம் செய்து ஆமா அந்த பட்டத்து யானை கையிலே தும்பிக்கையிலே மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார்கள். ஆமா அந்த பட்டத்து யானையோ மாலைய கையில வாங்கி அதை சுழட்டி எறிகிற நேரத்தில் அந்த மாலையானது எங்க வருகிறது? ஊருக்கு மேல்புறத்திலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் கோயில்ல இருக்கும் ஈசனை தேடி வருகிறது. அந்த பட்டத்து யானை எரிந்த மாலையானது வருகிறது. அந்த பரமனுடைய திருக்காலத்தில் பாரம் மாலை விழுந்திடுமா இதனுடைய திருக்களத்தில் மாலை விழுந்திடுமா அரசமரம் இருக்குகிற ஆண்டி களத்தில் விழுந்திடுமா யானை எறிந்த மாலை எறிந்த களத்தில் விழுந்திடுமா எரிந்த மாலை அரச மரத்தில் இருக்கிற ஆண்டவன் சிவன் களத்திலே விழுந்து விட்டது. ஆமா பார்த்தான் தர்க்கராஜன். சரி ஏ பரதேசி, ஆமா 3 தடவையும் உன்னுடைய கழுத்திலே விழுந்து விட்டது. நீ யார் என்று கேட்டான். ஆமா உடனே ஆண்டவன் சுயரூபத்தை எடுத்தார். ஈசனே, உலக படியளக்கும் நீயாக இருந்தும் இப்படி மாறுவேடம் கொண்டு என் மகளை மாலையிட வந்து விட்டாயா? நான் என் உயிரே போனாலும் உனக்கு என் மகளை கொடுக்க மாட்டேன் என்றான். ஏ தர்க்கராஜா, 3 தடவை மாலை கழுத்தில் விழுந்து உன் மகளை எனக்கு இல்லை என்கிறாய். உன் மகளை உனக்கு தெரியாமலா சிறையெடுத்து கொண்டு போவேன் என்று தர்க்கராஜனுக்கு தெரியாமல் சாட்சாடி சிவபெருமான் பார்வதியை சிறையெடுத்து சென்றார். பொன்னான கையிலே கொண்டு போய் அந்த சிறையெடுத்த அம்மையான பார்வதியை ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த கையிலேங்கிரி மலையிலே வைத்து வைத்து அம்மையான உமையவளை
ஆமா அழகாக திருப்பூட்டினார். திருப்பூட்டினார். தெய்வ கைலாசத்திலே ஆமா பார்வதிக்கும் பகவானுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. ஆதிகரை கண்ட பகவான் ஆமா அம்மா பார்வதி களத்திலே மாலையிட்டார். அவளை மணமுடித்தார். தன்னுடைய பிள்ளையை தேடி பார்த்தான் மதன தர்க்கராஜன். ஆமா நாமளுடைய பார்வதியை அந்த சண்டாள கொடியவன் கொண்டு போய் விட்டானே. இதுவரைக்கு நாமளுடைய மகளாகப்பட்ட பார்வதியை கொண்டு போய் விட்டானே என்று ஆங்கார கோபம் கொண்ட மனதன தர்க்கராஜன் இறைவனுடைய கிருபையாலை அந்த தர்க்கராஜன் என்ன செய்கிறான்? ஆண்டே வேணையே கொள்வதற்கு அழகு வேள்வி வழக்கு தன்னுடைய மருமகனாகிய சிவனை அழிப்பதற்கு மதனதர்க்கன் வேள்வி வழக்கான். ஆமா இறைவனுடைய கிருபையாலை தர்க்கன் வேள்வி வளர்க்கான். ஆண்டவனே இப்படியெல்லாம் வேள்வி வளர்த்தா ஏ ஈசனே என் மகளாகப்பட்ட பார்வதியை நீ கொண்டு போய்விட்டாய். என்னிடத்திலே தெரியாமல் என் மகளை கொண்டு போன உன்னை சரி நான் கொல்லாமல் விட மாட்டேன் என்று அந்த தர்க்கராஜன் வடக்கு கோட்ட வாசலிலே 1000 அழகாக 70 அடி பள்ளத்திலே 60 அடி அகலத்திலே குளிய வெட்டி அந்த தர்க்கராஜன் என்ன செய்கிறான்? ஆண்டவன் அழிப்பதற்கு அழிப்பதற்கு அழகு வேள்வி வழங்குகிறார். அந்த சிவனார கொள்வதற்கு சிறந்த வேள்வி வழக்குகிறார். வழக்கு கோட்ட வாசலிலே வழக்குகிறார் வேள்வியாரே உடையவர் அழிப்பதற்கு அழிப்பதற்கு உற்ற வேள்வி வழக்குகிறார். கொள்வதற்காகவே தர்க்கராஜன் அழகான வேள்வியை வளர்த்தார். வேள்வியை அதாவது இறைவனை கொள்வதற்கவே மதன தர்க்கன் வேள்வியை வளர்த்தான். அந்த வேள்வி புகையானது ஆதி கைலேங்கிரி மலை ஆண்டவனை தேடி வருகிறது. உடையவராகப்பட்ட சிவபெருமானுடைய திரேகமல்ல இந்த தர்க்கராஜன் வளர்த்த வேள்வி அங்கமெல்லாம்
தீயாக எரிகிறது எரிகிறது. பார்த்தார் பகவான். ஆமா, உடம்பெல்லாம் வேர்வை கொட்டுகிறது. கொட்டுகிறது. உமையால் பார்த்து ஆண்டவனே, ஆண்டவனே, இது என்ன சோதனை? ஆமா, ஒரு நாள் உங்களுடைய திரேகமெல்லாம் இப்படி வேர்வை சிந்தாதே, சிந்தாதே, அக்கினி சுவலையாய் எரிய காரணம் என்ன ஆண்டவா? ஆண்டவா என்று அம்மையான பார்வதியால் கேட்டார். ஆமா, அடியே பார்வதி, பார்வதி, உன் தந்தையாகப்பட்ட தர்க்கராஜன் ஆமா, என்னை கொல்வதற்கு அவன் வேள்வி வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறோம்? அந்த மதன தர்க்கராஜனுமே ராஜே அனுமே, மாயம் வேள்வி வளர்க்கிறாண்டி. ராணியே, அவன் எந்தனையே கொள்வதற்கு கொள்வாதற்கு அந்த வேள்வி வளர்க்கிறாண்டி. ராணியே, தானகுடைய வேள்வியை தான் அரும்பாவி வளர்க்கிறாண்டி. கூறாண்டியே, கொடியதொரு தர்க்கராஜன் ராஜன் வேள்வியது வளர்க்கிறாண்டி. கூறாண்டியே, மதன தர்க்கராசனுமே ராஜே அனுமே, மாயம் வேள்வி வளர்க்கிறாண்டி. கூறாண்டியே, ஈசனுடைய கிருபையாலே திருவையாளே, அடிய கிருபையா எடுக்கிறாண்டி வேள்வியது. வேள்வியாளே, பார்வதியே அடியே பார்வதி, பார்வதி, அந்த மதன தர்க்கன் என்னை கொள்வதற்கு வேள்வி வளர்க்கிறான். ஆமா, அவன் வளர்க்கக்கூடிய அக்கினி சுவலையானது. ஆமம்மா, சுவாமி, ஆ, பெற்ற தகப்பனாகிய எனது தந்தை தர்க்கராஜன் ஆமா, உங்களை கொல்ல வேள்வி வளர்க்கிறான் என்றால் ஆமா, நான் சென்று தர்க்கனை பார்த்து வருகிறேன். வருகிறேன். பார்வதி, ஆமா, என்னவே கொல்ல உனது தந்தை வேள்வி வளர்க்கிறான். வளர்க்கிறா. மதியாதர் வாசல் மிதியாதே என்று அந்த தர்க்கன் மாளிகைக்கு நீ போக வேண்டாம் என்று மறுத்தார். ஆமா, கேட்டாளா பார்வதி? கேட்கவில்லை. கணவனுடைய சொல்லை தட்டாமல் தட்டாமல் தந்தை வீடு பெரிதென்று பெரிதென்று அந்த ஆண்டவன் கிருபையாலை கிருபையாளே, பகவாலை அருளாளே, ஈசன் அருளாலை அருளாளே, அந்த வேள்வியை பார்ப்பதற்கோ பார்வதியால் வருகிறார். வருகிறாள். என்னுடைய தந்தையை பார்த்து பார்த்தோ நான் என்னவென்று தெரிந்து வருகிறேன் என்று அந்த அம்மையான பார்வதியால் கர்க்கராசனுடைய மாளிகையை தேடி எப்படி எப்படி அவள் வருகிறாள்? எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா வருகிறாள்? அவள் தந்தையோட மாளிகைக்கு மாளிகைக்கு, மாளிகைக்கு மாளிகைக்கு, தானே வாராள் பார்வை. அந்த மதனதற்கு மாளிகைக்கு மங்கை அவள் வருகிறாளே. தர்க்கனோட மாளிகைக்கு தானே வருகிறாளே பார்வதியால். அந்த கைலாச பார்வதியால் அவ கட்டுடைய வருகிறாளே. அந்த தர்க்கனோட மாளிகைக்கு தர்க்கன் மாளிகைக்கு அந்த தாயார் பார்வதி ஓடி வாரா. வடக்கு கோட்ட வாசலிலே வந்து வந்து பார்வதியால் நின்று கொண்டு ஆமா
தந்தையாகிய தர்க்கராஜனை பார்த்து அப்பா எனது அன்பு தந்தையே 10 மாதம் 300 நாள் தவம் பிறந்து பெற்றெடுத்து என்னை வளர்த்து வாலிபமாக்கி கையிலேங்கிரி மலையிலே வாழ்ந்து வரக்கூடிய கைலாத ஈசனுக்கு என்ன கரம் பிடித்து கொடுத்தீர்களே அப்பா உலகப்படியளக்கும் ஆண்டவன் உங்களுக்கு மருமகன் அல்லவா என்னை தாலி கட்டிய கணவர் அல்லவா அவரை கொள்வதற்கு இந்த வேள்வி வளர்க்கலாமா என்று கேட்டார் அடியே பெண்ணே ஏ பார்வதி நீ எனக்கும் மகளும் அல்ல அந்த உலகையே காக்கும் ஈசன் எனக்கு மருமகனும் அல்ல நான் பெற்றெடுத்த பிள்ளையே எனக்கு இல்லை என்று போகும்போது அந்த தர்க்கராஜன் மட்டும் அந்த சாட்சாதி சிவன் மட்டும் எனக்கு எப்படி மருமகனாவான் ஏ பார்வதி இந்த வடக்கு கோட்டை வாசலை விட்டு நீ ஓடிவிடு இல்லையானால் அந்த ஆண்டவனை அழிக்க வளர்க்கும் வேள்வியை உனக்கும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் பிள்ளையே இல்லாமல் போகும்போது எனக்கு மருமகன் எங்கிருந்து வந்து விட்டான் அப்பா என்னுடைய கணவன் உலகையே காக்கும் ஈசன் 14 உலகத்துக்கும் படியளக்கும் ஆண்டவன் அவரவே எதிர்த்து பேசுறீர்களா யார் உன் கணவன் பேய்கள் நடமாடும் சுடுகாட்டில் ஆடும் பித்தன் எருக்குழம்பு மாலையை அள்ளி போட்டு தெரியும் ஈசன் சாம்பல் பூசி சடையாண்டி தில்லைவன காட்டிலே சுடலையாக பிறந்தவன் பிரம்மனுடைய முட்டரும்பை புடதியிலே சுமந்தவன் உன் கணவன் அவனா உலகத்துக்கு பெரியவன் என் முன்னாலே நில்லாதே நான் அந்த ஈசனை கொல்லாமல் விட போறதில்லை பார்வதி பார்த்தார் ஏ தர்க்கராஜா நான் தந்தை என்று நினைத்து வந்தேன் இத்தோடு உன் தர்க்கராஜனுடைய கோட்டை அழியப்படும் தார்காவல்லி பட்டணமே நொறுங்கப்படும் ஏ தர்கா நீ தலை அறுத்து என் சாட்சாதி சிவனை தேடி நீ வருவாயாக என்று பார்வதி சபதையிட்டு அவ எங்க வருகிறார் தெரியுமா கையிலேங்கேரி மலையை தேடியே ஆதி நல்ல கையாற்றோ பார்வதி வருகிறாரே பார நல்ல கையிலாற்றோ பார்வதி வருகிறாரே ஆண்டவனே சிவனே என்று அம்மா சக்தி வருகிறாரே தர்க்கன் மேல கோபம் கொண்டு தாய் பார்வதி வருகிறாரே படியல கோயிஷ முன்னாளீஷ அந்த பார்வதியார் விழுகிறாரே முக்காலும் வளமும் வந்து கண்ணனை வணங்குகிறார் நாற்காலும் வளமும் வந்து நாயகனை வணங்குகிறார் மன்னிக்கணும் சுவாமி என்று மங்கை பார்வதி வணங்குகிறார் கையெடுத்து கும்பிட்டாளே கும்பிட்டாளே கண்ணன் தங்கை பார்வேதியா பார்வேதியா போட் 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 போட்
மகனாகப்பட்ட பகவானை வந்து பார்வதியால் கும்பிட்டார். ஆமா. ஏ பார்வதி, பார்வதி என்னையும் மதியாமல் என் சொல்லையும் மதியாமல் ஆமா தர்கராஜனுடைய கோட்டைக்கு நாம் போகாதே என்று சொல்லியும் நீ போன மட்டும் ஆமா இனிமேல் என்னுடைய கைலாசத்தில் உனக்கு இடமில்லை. இடமில்லை. நான் போகாதே என்று சொல்லி நீ போனாயடி. ஆமா. உன்னுடைய தந்தை தர்கனுடைய வீட்டுக்கே போனார். ஆமா. பார்த்தா ஈசனே, ஈசனே, நான் என் தந்தைக்கு புத்தி சொல்ல போனேன். அவன் கேட்கவில்லை. ஆமா. திரும்பி என் கணவன் பெரிதென்று வந்திருக்கிறேன். உனக்கு யார் கணவன்? யாரு? நான் உனக்கு கணவனா? ஆமா. நீதான் என்னை மதிக்கவில்லையே பார்வதி. பார்வதி, எப்படி நான் உனக்கு கணவனாக முடியும்? ஆக முடியும். என்றைக்கு என் சொல்ல தட்டி வாசல் படிய கடந்து போனாலோ அன்றைக்கே என் மனைவி பார்வதி என்னை விட்டு போய்விட்டாள். இப்ப தர்கனுடைய மகள் தயாதனி என்ற பார்வதி தான் வந்திருக்கிறார். ஈசனே, யோசனை பண்ணி சொல்லும். நான் இல்லாமல் ஒரு நாளும் உம்மால் வாழ முடியாது. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. இந்த உலகத்திலே சக்திதான் பெருசு, இல்லை பார்வதி சிவன் தான் பெருசு என்று இரண்டு பேர்களும் வாய்த்துமராக பேசி ஆதிகரை கண்ட பகவானுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், என் பேச்சை கேட்காமல் உன் தந்தை வீட்டுக்கு போய் வந்ததும் அல்லாமல் என்னை எதிர்த்து பேசுகிறாயா என்று அந்த பார்வதிய பகவான் நெற்றி கண்ணை திறந்து ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி சிவபெருமா அம்மையான உமைய வேலை ஆண்டவனோ எரித்து விட்டார். நெற்றி கண்ண திறந்தாரையா நீலகண்ட பகவானோ உமையான பார்வதியை அந்த உடையவரும் எரித்து விட்டார். சாம்பலாக எரித்திட்டாரே, சாம்பலாக எரித்திட்டாரே அந்த தாயான பார்வதியை. தாயான பார்வதியே எரித்து விட்டார். பார்வதியை எரிந்தவுடனே அங்கமெல்லாம் தளர்ந்து அம்மாள் பார்வதியோ எரிந்து விட்டார். பிரம்மதேவர் வந்து விட்டார். என் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஓடி வந்தார். உங்க கோபத்துக்கு அளவே இல்லையா? என் தங்கை பார்வதியை நீங்க எரித்து விட்டீர்களே என்று அந்த எரிந்த சாம்பலை எடுத்து உருப்பிடித்து திரும்ப பார்வதியை உயிர் பெறச் செய்தார் சாட்சாதி சிவபெருமான். அம்மாள் உயிராகி ஆண்டவனே என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்யாத தவற செய்து விட்டேன். பார்வதி, உலகத்திலே கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவள் என்று எடுத்துக்காட்டாக இந்த நாடகத்தை ஆடினேன். இனிமேல் நீ என்று நான் இல்லை, நானின்றி நீ இல்லை. இன்றையில இருந்து என் உடம்பிலே சரி பாதியை உனக்கு நான் தருகிறேன். பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் பாதி உருவம் சக்தியாகவும் பாதி உருவம் சிவனாகவும் நான் உனக்கு தருகிறேன்.
தருகிறேன் என்று பார்வதியை ஆமா தன்னுடைய உடம்பிலே சரி பாதியாக ஏற்றுக்கொண்டார். ஆமா அவள் திரும்ப செத்து பிழைத்ததினால் சரி அங்கத்திலே வந்ததினால் என் தாய் அங்காள பரமேஸ்வரி என்று பெயர் கொடுத்து ஆண்டவனிடத்திலே கைலேங்கிரி மலையிலே பார்வதி வாழ்ந்து கொண்டிருக்காள். ஆமா மறுபடியும் விட்டானாம் மதன தர்க்கன். ஏ ஈசனே, நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் வேள்வியை வளர்த்தார். அந்த வேள்வியை வளர்க்கிற போது பகவான் பார்த்தார், இனிமேல் மதன தர்க்கனை நாமல் அழித்து விட வேணும் என்று சுக்லாதேவி குமாரனாகிய சூரிய தேவனை அனுப்பினார். சூரியனை தர்க்கராஜனுடைய மனைவி தார்காவள்ளி கீழக்கோட்ட வாசலிலே அமர்த்தி வைத்து விட்டார். இரண்டாவதாக தன்னுடைய மூத்த மகன் விநாயக பெருமானை அனுப்புகிறார். என் மகனே விநாயகா, உனதுடைய தாத்தாவாகிய தர்க்கராஜன் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அவன் எந்தனையே கொள்வதற்கு ஏற்ற வேள்வி வளர்க்கிறாண்டா, பரமன கொள்வதற்கு அவன் பார வேள்வி வளர்க்கிறாண்டா. உன் தாத்தாவை கொன்று விட்டு தானே வேள்வியவோ அழித்து வாடா. சிவபெருமான் சொல்ல போது அந்த சிறந்ததொரு விநாயகரும் எந்த கப்பா பொந்தகப்பா எந்த கவலையும் கொள்ள வேண்டாம். மதன தர்க்கராசனையோ மாயமாக சென்றல்லவோ அந்த தர்க்கனோட உயிரதையோ தடையறுத்து வாரேன் என்று அந்த அழகுடைய விநாயகரும் அழகே தர்க்கன் கோட்ட வருகிறாரே. அவர் பெருச்சாலி மேல் அமர்ந்து கொண்டு பிள்ளையார் பெருச்சாலி மேல் அமர்ந்து கொண்டு வயிற்றையும் தள்ளி கொண்டு விநாயக பெருமான் வந்து கொண்டிருக்கார். வந்து கொண்டே இருக்கார். மூத்த பேரன் ஆமா, இளைய பேரன் ஐயா ஐயா. அந்த மூத்த பேரன் விநாயக பெருமான் அழகா வாராரு. அப்பா அப்பா, நான் அழித்து வருகிறேன் அந்த தர்க்கனை. ஆமா, உங்களைவே கொல்ல தவமரக்கும் அந்த தாத்தா தர்க்கனை நான் கொன்று வருகிறேன். திருச்சாலி மேல அமர்ந்தார். வேள வயிற்ற தள்ளிக்கிட்டு அழகா வருகிறார். மேலக்கோட்டை வாசல்ல பிள்ளையாரு வாராரு. தார்காவள்ளி பார்த்தார். ஓடோடி வந்த தார்காவள்ளி தோழி அம்மா மேற்க இருந்து ஒரு பெரிய மனிதனை ஒரு எலி கொத்தி தூக்கிட்டு வருது. அது என்னடி எலி தூக்கிட்டு வருதுங்க? எலியா தூக்கிட்டு வருது. வந்து தார்காவள்ளி பார்க்கா, அடியே இது என் பேரமில்லா வாரான், மூத்த பேரம் விநாயகம் வருகிறானடி என்று மேலக்கோட்டை வாசலிலே விநாயக பெருமானை அமர வைத்தால் தார்காவள்ளி. உடனே பார்த்தார் சிவன், இனிமேல் இந்த தர்க்கனை நாமதான் அழிக்க வேண்டும் என்று. ஆனா தகாத வேர்வை சிவனுக்கு வேர்த்து கொட்டுகிறது. இந்த தர்க்கன் செய்த கொடுமை தாங்க முடியல. அந்த வியார்வை கொட்டிய உடனே அங்கார கோபத்திலே நெற்றியில இருந்த வேர்வையை வலித்து சிவன்
பாதாளத்தில் விட்டெறிந்தார். அந்த பாதாளத்திலே விட்டெறிந்த உடனே அந்த சிவபெருமான் நெற்றியிலே இருந்த வியர்வை பாதாளத்தில் விழுந்தவுடனே ஆண்டவன் கிருபையாலே ஆண்டவன் அருளாளே பகவான் கிருபையை கொண்டு அந்த வேர்வை பூமியிலே விழுந்தவுடனே அந்த ஈஸ்வரனுடைய வேர்வையானது அந்த பூமியிலே பட்டு யார் பிறந்தார் அந்த வேர்வை அதே பட்டு புத்திரன் பிறந்தார். அந்த வேர்வபுத்திரன் பிறந்தவுடனே இச்சருவாலோடு வேர்வபுத்திரன் பிறந்த ஐயனே என்னை எதற்காக பிறவி செய்தீர் என்று கேட்டான். என் மகனே வேர்வபுத்திரா மதனதர்கராசனோ என்னை கொல்வதற்கு அழகான வேள்வி வளர்க்க ஆனால் அவனை நீ அழிக்க வேண்டும் என்று சொன்னார். வேர்வபுத்திரன் அருவாள கையில் எடுத்தார். உடனே வேர்வபுத்திரன் ஓட்டமாக வந்து தர்கராஜன் தார்காவள்ளி விநாயகப் பெருமான் தலையறுத்தான். திரும்ப கொண்டு வந்து ஒட்ட வைத்தார்கள். 3 பேரை அழைத்து வந்தார். கைலேங்கிரி மலையிலே வந்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஏ தர்கராஜா நீ தலை அறுந்து நீ தளவாய் மாடனாக போயடா கொம்பம் மாடதியா கொம்பம் மாடதியா மணி விளக்கு பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடவை வருகிறாரே பிறந்த பிள்ளை புதூர் நகரத்திலே வந்தார பிறந்தார் தலவாமாடன் தலவாமாடத்தியா ஏ மாயாண்டி சுடவை அரசிருந்தார் ஊருக்கு மத்தியில மத்தியில உட்கார்ந்தாரே சுடுகாடு போன பிள்ளை செத்த விடந்து தின்ற பிள்ளை
தளவாம் போன பிள்ளை சுடலம் போண்ட வீணம் திண்ண பிள்ளை ஆண்டவா 1008 தேவரைக்கு அதிபதி தளவாய் மாடத்தியோடு மணி விளக்கடே பிறந்த என் அப்பன் மாயாண்டி சுடலையோடு ராமானுசம் முதோர் நகரத்திலை மதிய குடை விழாவிலை என் ஆண்டவனாக விளங்கக்கூடிய தளவா ஆய்களுக்கு ராசாலி சுடல ராசாலியே பேர் பெற்ற இந்த தளவாய் நாடு மதியம் போலே ஏதளவா மதிய கோடை உனக்கு மையானக்கரை ஓரவாயாண்டி சுடலை ராமானுசம் முதோர் நகரத்திலை ஆண்டவன் அத்தியடிமான சுவாமி கோயிலிலை ஏதளவா பச்சையாது வரிந்து கட்டி ஏதளவா கருங்கள் ஆண்டவனாக விளங்கக்கூடிய தளவா
இரப்பன் மாயாண்டி சுடலை சொடலையே மணி விளக்கிலே பிறந்த பிள்ளையோடு ஆமா எந்தளவா மாடத்தியோடு ஆடத்தியோடு ராமானுசமுதோர் நகரத்திலே நகரத்திலே இன்று மதிய குடை விழா நடக்கிற நேரத்தில் ஆமா ஆண்டவனாகிய தலவா மாட சுவாமி ஆமம்மா என்ன வரங்களை பெற்று வருகிறார் என்ன வரங்களை பெற்று வருகிறார் அவர் வேட தம்பி வாரே அவரே வாரே அவரே ஆமா, ஆமா, ஆமா. அங்க விரட்டினாலே அடிக்கும் அடிக்கும் ஆமா 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 அந்த காளிகள தோழிகளே கருவன் எல்லாருக்கும் வாரம் பச்சை புள்ள தாட்சிகளே பதற கொள்ளுவார் ஏ ஆண்டவனே தலவமாடா அப்பனே சுடலை மாடா ஆயிரட்டு தேவலைக்கும் அதிபதி அந்த மாட பூனை போல் பதுங்குவாரோ என் புலிப்பாற்றல் வாயுவாரோ